அதிமுக கூட்டணியை வந்து இன்னும் அவங்க ஓப்பனா சொல்லவே இல்லையே. ம். நன்றி 2026 எங்களுக்கு வந்து சீட்டு கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்ட எடப்பாடிக்கு நன்றி. நான் தேமுதிக அதிமுக கூட்டணியில் தான் தொடர்கிறது அப்படின்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? அவங்க ஜனவரிக்கு போறாங்க. அவங்க இன்னொரு இடத்துல லைன் எடுக்கிறாங்க. திமுக லைன் எடுக்கிறாங்க. திமுக எப்படி ஒர்க் பண்ணணும், திமுக எவ்வளவு ஷேர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு முடிவெடுக்க போறாங்க. அவ்வளவுதான். நீங்க நீங்க அதிமுகவுக்கு வேற வழி இல்லைங்க. தேமுதிக கண்டிப்பா நீங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க பாராளுமன்ற தேர்தலையே கொஞ்சம் வாக்குகள் இருந்தது. இப்ப தென் மாவட்டங்கள்ல விஜயகாந்துக்குன்னு சில ஓட் பேங்க் இருக்கு. சில இடங்கள்ல இருக்கு. சில சட்டமன்ற தொகுதியில நல்லாவே இருக்கு. புரியுதுங்களா? நீங்க விருதாச்சலம் எடுத்துங்க. என்ன அதே மாதிரி பாத்தீங்கன்னா விருதுநகர், இந்த மாதிரி மதுரை கிழக்கு, இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் இருக்கு. விஜயகாந்துக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கு. அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. அவங்க அந்த தைரியத்துல தான் இப்ப இருக்கிறாங்க. திமுகவோட கண்டிப்பா பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட சொல்ற அளவுக்கு கண்டிப்பா சீட்டு கிடைத்தால் தாராளமா எடப்பாடியை கைகள் விட்டு திமுக பக்கம் போறதுக்கு தேமுதிக முடிவு பண்ணிடும்.